நைட் ஆனவே 2 நாளாக மூக்கெல்லாம் அடைச்சிக்குது, என்னன்னே தெரியல. இன்னைக்கு காலையிலேயே எந்திரிக்கவே முடியல, ரொம்பவே டயர்டாக இருந்தது. அப்புறம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு என்னோடய வேலையை ஆரம்பிச்சிட்டேன். என் வாய்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்குது, ரொம்ப முடியல இன்றைக்கி சிம்பிளாக பருப்பும் புடலங்காய் பொரியலும் தான் பண்ணி நானும் அம்மாவும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவர் கடைக்கு கிளம்பிட்டாரு. துணிலாம் காலையிலேயே துவைச்சி போட்டேன். இன்றைக்கி நல்ல வெயிலாகவே இருந்தது கொஞ்சம். அப்புறம் எண்ணெயெலாம் கொஞ்சம் காலியாக இருந்தது, எல்லாம் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நேற்று மாமாவுக்கு டிஷர்ட்லாம் வாங்கிட்டோம்ல, எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். வேணா நானும் போட்டுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக ஒரு எல்லோ கலர் சாரீ மட்டும் எடுத்திருந்தேன். இதுக்கு மேலே ரொம்ப முடியல. அப்புறம் மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் டேப்லெட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நல்லா தூங்கி எழுந்து அப்புறம் நைட்டுக்கு தான் சமையல் பண்ணேன். அப்புறம் மாமாவும் கொஞ்சம் வேலை கடைக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் அவர் தான் ஹெல்ப் பண்ணார். 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையாக பண்ணிட்டோம். சப்பாத்தியும் தக்காளி தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப்